அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மருத்துவர் என்று ஒருவரை நாம் அடையாளம் காண்பதற்கு அவர்களுக்கு 2 உபகரணங்கள் எப்போதும் கையில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒன்று அவர்கள் அணிந்திருக்கும் வெள்ளை அங்கி, இரண்டாவது எப்போதும் அவர்கள் கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இதய துடிப்பு மானி, ஸ்டெத்தஸ்கோப் என்ற அந்த மருத்துவ உபகரணத்திற்குத்தான் தமிழிலே இதய துடிப்பு மானி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த 2 உபகரணங்களையும் சுமந்து வரும் ஒருவரைத்தான் மருத்துவர் என்று நாம் உடனே அடையாளப்படுத்துகிறோம். நாடகங்களிலும் திரைப்படங்களில் கூட மருத்துவரை சித்தரிக்க வேண்டுமென்றால் இந்த உபகரணங்களோடு தானே சித்தரிக்கிறார்கள். அந்த அளவிற்கு மருத்துவ பணியிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது இதய துடிப்பு மானி. நோயாளிகள் யாராக இருந்தாலும் முதல் முன்னம் அவர்களுடைய இதய துடிப்பு எத்தனை சீராக இருக்கிறது என்பதை உற்று உணர்ந்து அதை கொண்டுதான் மென்மேலே செய்ய வேண்டிய பரிசோதனைகளை மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள். இதய துடிப்பினுடைய வேகம் ஒரு நிமிடத்திற்குள் இயல்பாக இருக்கும்போது அது துடிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகம் அழுத்தத்திற்கு காரணமானால் அதனால் அந்த இதய துடிப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அடுத்து செய்ய வேண்டிய மருத்துவ சோதனைகள், மேற்கொள்ள வேண்டிய மருத்துவ முறைகளை தீர்மானம் செய்வார்கள். அந்த அளவிற்கு கடந்த 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ளே இந்த உபகரணம் இதய துடிப்பு மானி மருத்துவர்களுடைய அடிப்படை சாதனமாக மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து பயிலும்போது முதல் முன்னம் இதனுடைய பயனும் இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதும் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு மருத்துவத்துறையின் அடிப்படை உபகரணமாக அது மாறியிருக்கிறது. இந்த இதய துடிப்பு மானியின் வரலாறு என்ன? யாரால் எப்போது இது வடிவமைக்கப்பட்டு இந்த பணியினுடைய இந்த துறையினுடைய பிரிக்க முடியாத ஒரு உபகரணமாக மாறியது? அதை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த உபகரணத்தை வடிவமைத்து இதை கண்டுபிடித்தவர் என்றும் சொல்லலாம். அதை செய்த மருத்துவரினுடைய பெயர் ரானே லானக். இவர் 1781ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலே பிரிட்னி பகுதியிலே பிறந்தார். இவர் மிகச்சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தார். தந்தையாரினுடைய அரவணைப்பு இருந்தாலும் தன் தாயின் சகோதரனுடைய அரவணைப்புத்தான் இவரை சிறுவயதில் பார்த்து கொண்டது. அவர் தேவாலயத்தில் இறைப்பணியிலே ஈடுபட்டிருந்தவர். சிறுக சிறுக இவருக்கு தனிமையினுடைய அந்த தாக்கத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் அங்கே இருந்த பிள்ளைகள் விளையாடும் விளையாட்டுகளை தானே தொடர்ந்து செய்வதை, அவர்களோடு தானும் இணைந்து கொண்டு விளையாடுவதை தொடக்கமாக கொண்டு அதன் பிறகு தனிமையே தனக்கு இனிமை தருவதை உணர்ந்து தனக்கான விளையாட்டு உபகரணங்களை, தனக்கான தேவைகளை தாமே செய்யத் தொடங்கினார். அந்த விதத்தில் முன்னம் இவருக்கு வாய்த்த ஒரு வாய்ப்பு தான் புல்லாங்குழல் ஊதுவதற்கான பயிற்சி. இதையும் இவருடைய உறவினர் ஒருவர் செய்து வந்ததை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு உருள் வடிவில் இருந்த ஒரு குழல், அதனுள்ளே நாம் காற்றை செலுத்தும் பட்சத்தில் அது உள்ளுக்குள்ளே சென்று இரட்டிப்பாகி அந்த நாதத்தை அதிகப்படுத்தி அதையும் நாம் அதிலே இருக்கிற துளைகளை கட்டுப்படுத்தி விரல்களை கொண்டு அந்த துளைகளை மூடியும் திறந்துமாக ஜாலங்கள் செய்யும் போது அதிலிருந்து ஒருங்குபடுத்தப்பட்ட ஒரு இசை நம்மை மயக்கும் அளவிற்கு ரீங்காரமிட்டு கொண்டு வருவதை பார்த்து அதிசயித்து அதை வடிவமைப்பதிலும் அதனுடைய பொறியியல் தன்மையை ஆய்வதிலும் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து இவருடைய மற்றொரு மாமனுடைய அரவணைப்பிற்கு இவருடைய பாதுகாப்பு மாறியது. அவரோ மருத்துவராக கல்லூரியிலே மருத்துவ பேராசிரியராகவும் மருத்துவமனையில் தான் மருத்துவ பணியையும் மேற்கொண்டு வந்தார். அவருடன் இருந்த காலத்தில் மருத்துவம் குறித்த நூல்களை சிறுவயதிலேயே படம் பார்க்க தொடங்கியதிலிருந்து அதனுடைய ஆழம் வரையிலும் செல்வதற்கான ஆர்வத்தை, அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. ஆனாலும் இவருடைய தந்தை இவருடைய மருத்துவ படிப்பை ஏற்காமல் அதிலிருந்து இவர் பின்வாங்கும்படியாக சில யுத்திகளை செய்ய, தந்தையாரின் இந்த செயலால் மீண்டும் பாதிக்கப்பட்ட ரானே தான் முன்பு போலே தனிமையை நாடி செல்வது என்று பழக்கம் கொண்டார். அந்த காலச்சூழலில் மிக அதிக தூரங்களை தனியாக நடந்து போய் கடப்பதென்றும், நாட்டியம் கற்றுக்கொள்ளவும், பண்டைய கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளவும், அந்த மொழியில் இருந்த இலக்கியங்களை தாம் வாசித்து இன்புறுவதையும் தனக்கான பொழுதுபோக்கு காலங்களாக மாற்றிக்கொண்டார். இப்படி மாறி மாறி நடந்த இவருடைய வாழ்க்கை தடம் நிறைவாக இவரை மீண்டும் மருத்துவ படிப்பிற்கே கொண்டு போய் சேர்த்தது. பிரான்ஸ் நாட்டிலே புகழ்பெற்று இருந்த கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களிலெல்லாம்
பயின்று மருத்துவத் துறையிலே பணியாற்றத் தொடங்கினார். மருத்துவத்துறையில் சேர்ந்த பிறகு தன்னுடைய சிறுவயது ஆர்வங்களிலே ஒன்றான புல்லாங்குழல் இசைக்கும் பயிற்சியை மீண்டும் தொடர்ந்தார். அப்போது அந்த புல்லாங்குழலை இசைப்பதைக் காட்டிலும் அதை வடிவமைப்பதிலே இவருக்கு ஆர்வம் இருந்ததை அறிந்து கொண்டு ஒரு புல்லாங்குழலை வடிவமைப்பதற்கு தகுதியுடைய மூங்கில் காடுகளை அடைந்து அந்த மூங்கிற் புதர்களிலிருந்து வெட்டப்பட்ட தண்டுகளை சரியான முறையிலே துளையிட்டு அதன் உள்ளே குழல் போன்று அதை மாற்றி அந்த உருள் குழலிலே துளைகளை சரியான தூரத்தில் சரியான அளவிற்கு பொருத்தி அதை வைத்து குழல் ஓசையை பெருக்கும் பணியை தானும் மேற்கொண்டார். இதன் மூலம் காற்று ஒரு குழலுக்குள்ளே சென்றால் அது எப்படி சுழல்கிறது, என்ன வேகத்தில் அந்த குழலினுடைய முனைகளை அது சென்று அடைகிறது, அப்படி அடையும் போது அதிலிருந்து வெளிப்படும் ஒலி எத்தனை தூரத்திற்கு மிகைப்படுத்தப்பட்டதாய் வருகிறது என்பதையெல்லாம் ஆழ்ந்த அறிவியல் கொண்டு ஆராய்ந்து இவர் சில கணக்குகளை கொண்டு வந்தார். இதனுடைய வெளிப்பாடுதான் மருத்துவ பரிசோதனைக்காக தன்னிடத்தே வரக்கூடிய நோயாளிகளினுடைய இதயத் துடிப்பை கணக்கிடுவதற்கு இப்படி ஒரு இதயத் துடிப்பு மானியை இவர் வடிவமைப்பதற்கு பயனாக மாறியது. அதற்கு முன்பெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் மார்பிலே தங்கள் காதுகளை வைத்து இறுக அழுத்தி கொண்டுதான் மார்பு துடிப்பின் வேகத்தை அறிய முனைவார்கள். அப்படி அறியும் பட்சத்திலே அது துல்லியமாக இராது என்ற ஒரு குறை எப்போதும் நீடித்து வந்தது. மற்றும் ஒரு பக்கத்திலே நோயுற்றிருக்கும் ஒரு நோயாளி அவருக்கு அத்தனை நெருக்கத்தில் செல்வதற்கு சில மருத்துவர்கள் சிரமமாகவும் பாவித்தார்கள். இன்னும் அதிலே பல்வேறு இடைஞ்சல்கள் இருந்தபடியாலே நோயுற்ற பரிசோதனைக்கு வந்த அந்த நோயாளியின் மார்பை முட்டி காதுகளை வைத்துக்கொண்டு இதய துடிப்பை கணக்கிடுவதிலிருந்த சிரமங்களிலிருந்து அதை நாம் மாற்ற முடியுமா, இதற்கு வேறேதாவது ஒரு வழியை நாம் வடிவமைக்க முடியுமா என்ற எண்ணத்திலே ஆழ்ந்தார். ரானே தன்னுடைய ஓய்வு நேரத்திலெல்லாம் ஹிருதய துடிப்பினுடைய வீரியத்தை, அதனுடைய சீரான ஓட்டத்தை இது போன்ற ஒரு குழல் அமைப்பு கொண்டு நாம் கணக்கிட முடியும் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்து அதற்கான வடிவமைப்பிலே இறங்கினார். அதற்கு அவர் மேலும் ஒரு உதாரணத்தையும் மேற்கொண்டு அந்த விளையாடக்கூடிய வயதில் சிறுவர்களோடு சேர்ந்து தாம் விளையாடிய காலத்திலே இதே போன்ற ஒரு நீளமான குழலை வைத்துக்கொண்டு அதன் ஒரு புறத்திலே ஒருவன் ஒலி எழுப்ப மறுமுனையை காதிலே வைத்து கொண்டிருக்கும் ஒருவன் அந்த ஒலி எந்த விதமாக வந்தது அல்லது அவன் சொன்ன சொல் என்ன சொல் என்பதை கண்டுபிடிப்பதை ஒரு வளையாட்டாக செய்து வந்தார்கள். சிறுவர்கள் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டும் கூட சிறுவயதிலே தாம் விளையாடிய அந்த விளையாட்டு இவருக்கு ஹிருதயத் துடிப்பு மானியை வடிவமைப்பதற்கு பயன்பட்டது. அந்த விதத்தில் 25 சென்டிமீட்டர் நீளத்திற்கு ஒரு குழலை வடிவமைத்து மரத்தால் செய்யப்பட்ட அந்த குழலின் துளை வாய் துளை 2.5 சென்டிமீட்டர் விட்டத்தில் வைத்து இதைத்தான் தான் முதலில் ஒரு நோயாளியின் மார்பிலே முட்டி அவருடைய இதயத் துடிப்பை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தி பார்த்தார். மிகவும் துல்லியமாக இதயத் துடிப்பு கேட்பதோடு நோயாளிகளிடமிருந்து தள்ளியிருந்தே இதை கணக்கிட முடியும் என்பதும் இதன் மூலம் சாத்தியப்பட்டது. இதனால் மகிழ்ந்த அவர் மேலும் மேலும் இந்த வடிவமைப்பை இன்னும் சீர் செய்து இன்னும் துல்லியமாக இதயத் துடிப்பை கணக்கிடுவதற்கான வழிகளை மேற்கொண்டார். அதன் ஒரு அங்கமாகத்தான் ஹிருதயத் துடிப்பை கணக்கிடும் அந்த கருவியின் ஒரு முனையிலே பணல் போன்ற ஒரு முக்கோண வடிவிலான துளையை பொருத்தி அதை கொண்டு ஹிருதயத் துடிப்பை கணக்கிடுவது என்று தொடங்கினார். இதை பயிற்சியோட்டமாக சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய நண்பர்கள் சக மருத்துவர்களை எல்லாம் மாடிப்படிகளை ஏற வைத்து அதிலிருந்து அவர்கள் அழுத்தம் கொண்ட நிலையிலே வரக்கூடிய இதயத் துடிப்பு இன்னும் அதிக உயரத்திற்கு நடந்து சென்று அதன் பிறகு அவருடைய இதயத் துடிப்பை கணக்கெடுவது, தூரங்களாக ஓடச் செய்து ஓடி மீண்டவர்களுடைய இதயத் துடிப்பை கணக்கெடுப்பது என்று அழுத்தத்திலே மன அழுத்தமோ உடல் அழுத்தமோ ஏற்படும் போது ஹிருதய துடிப்பு அதிகரிக்கிறதே, அது சீர்தன்மையை எப்படி மாற்றுகிறது என்பதையும் கணக்கிடத் தொடங்கினார். இப்படி சிறுக சிறுக இதனுடைய துல்லியத்தன்மை இன்னும் அதிகரித்தது. இதை மருத்துவ விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய கழகங்களிலே சங்கங்களில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பெரிய அளவிலே மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இயங்கக்கூடிய கழகங்களுக்கு அவர்களுடைய அனுமதியோடு இதை கொண்டு போய் அவர்கள் முன்பாக தாம் செயல்முறை விளக்கமும் அளித்தார்.
அதிலே இருந்த பெரும்பான்மையானவர்கள் இதுபோன்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை ஏற்க முடியாத நிலையிலே இதை வன்மையாக கண்டித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிலர் இது அத்தனை தூரத்திற்கு துல்லியமாக இருதயத் துடிப்பை கணக்கிட முடியாது, ஆபத்து காலத்திலே வந்து அவசர சிகிச்சையிலே ஈடுபடவிருக்கும் ஒரு நோயாளியின் இருதயத் துடிப்பை இதுபோன்ற ஒரு கருவியை வைத்துக்கொண்டு நாம் கணக்கிட முடியாது, இது மருத்துவத்துறைக்கே அபாயமாக முடியும் என்றெல்லாம் சிலர் குற்றம் சாட்டினார்கள். இன்னும் அந்த கழகங்களின் தலைமை பொறுப்பிலே இருந்த சிலர் இதை கிண்டல் செய்யும் விதமாக, யாருக்கு செவிகள் கேட்கும் திறன் இன்னும் இருக்கிறதோ அவர்கள் காதுகளை கொண்டே அறிந்து கொள்ளட்டும், செவியில் கேட்கும் திறன் அற்றவர்கள் இதுபோன்ற செயற்கை உபகரணங்களை பயன்படுத்தட்டும் என்று கூட கேலி பேசினார்கள். இந்த கேலியும் கிண்டலும் ரானேவை எந்த அளவிலும் சோர்வுறச் செய்யாமல் இதனுடைய துல்லியத்தன்மையை மீண்டும் மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி கொண்டே தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு கொண்டும் வந்தார். இதன் மூலம் உலக அளவிலே இவர் வடிவமைத்திருந்த இந்த இருதயத் துடிப்பு மானியினுடைய பெருமை பிரபலமடைந்தது. அதை இன்னும் அதிகமான மருத்துவர்கள் வாங்கி பயன்பெறலாம் என்ற எண்ணத்திற்கும் வந்தார்கள். சோதனை காலமாக சிலர் அதை வாங்கி பயன்படுத்தி அது செய்யக்கூடிய நன்மைகளை கண்டடைந்து, இது மருத்துவத்துறையின் மருத்துவ பணியின் துல்லியத்தன்மையை, அதனுடைய சிறப்பை இன்னும் அதிகரிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது. அவசர காலத்தில் கூட இதிலிருந்து பெறக்கூடிய எண்ணிக்கைகள் இருதயத் துடிப்பை நாம் கண்காணிப்பதற்கு போதுமான அளவிலே துல்லியத்தன்மை கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு மருத்துவரும் பேசத் தொடங்க இந்த இருதயத் துடிப்பு மானியினுடைய பெருமைகள் இன்னும் அதிகரித்தது. இந்த நிலையிலே இவர் சிறுவயதில் தன் தாயை காசநோயால் இழந்தார். அந்த காசநோய் அப்போது இன்னும் பல பேரையும் தாக்கிக் கொண்டு இருந்தது. காசநோய் குறித்தும் இவர் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் கண்டுபிடிப்புகளையும் வெளியிட்டார். ஆனால் அந்தோ பரிதாபம், அதே காசநோயால் இவரும் பாதிக்கப்பட்டு 1830களிலே இறந்துபட்டு போனார். இறக்கும் தருவாயில் கூட தாம் வடிவமைத்த அந்த கருவியை தம் நெருங்கிய உறவினரும் மருத்துவம் பயின்றவருமான ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு, என் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக மிகச்சிறந்த பயனாக இதை வடிவமைத்ததையே கருதுகிறேன் என்று கூறியே இறந்துபட்டு போனார். இந்த அளவிற்கு தாம் கொண்டிருந்த பணியிலே, தாம் சார்ந்திருந்த துறையிலே ஆர்வத்தோடு, அதற்கு நம்மாலான உதவி எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ரானே லானக் வடிவமைத்த இருதயத் துடிப்பு மானிதான் இன்று உலக அளவிலே எல்லா மருத்துவர்கள் கையிலும் நீங்காத பிரியாத ஒரு உபகரணமாக தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்கிறோம். அடுத்த முறை மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் போது இருதயத் துடிப்பை கண்காணிப்பதற்கு இந்த மானியை பயன்படுத்தும் போது ரானே லானக்கை நினைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.